இன்னைக்குங்க ஆ பல்லடத்துக்கு பக்கம் ஆ வயசானவங்க 2 பேர். வயசானவங்க 2 பேர். ஆமாம், பழனி போயிருக்காங்க. எதுக்கு? சாமி கும்பிட்றதுக்கு இல்லை, ஆ ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு வாய் சோறு திங்கிறதுக்கும் வழி இல்லை, ஆ தூங்குறதுக்கும் வீடு வாசல் வேணுமல்லோ. ஆமாம். இருக்கிறதுக்கு இருந்தது என்னாச்சு? இருந்தது என்னாச்சு இல்லை, ஆ இப்போ என்னாச்சுங்கன்னா ஆ இருந்த பணத்தையெல்லாம் ஆ கொடுத்துட்டு வந்துட்டாங்க. யார்கிட்ட? மாங்கட்டமும் மருமகட்டமும் சம்மந்திகிட்ட கொடுத்துட்டாங்களா? சம்மந்திகிட்டையும் கொடுத்துட்டாங்க. பரவாயில்லையா? அது வீட்டோட மாப்பிள்ளையா மகனை கொடுத்துட்டாங்க. சரி. அதனால ஆ இவங்க போய் அங்கே இருந்திருக்கிறாங்க. பணத்தை கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. சரி. வாங்கிட்டாங்க. ஆ வாங்கியும் திருப்பி கொடுக்கணுமல்ல. திருப்பி 7-8 லட்சம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. திருப்பியும் கொடுக்கல. சரி. திருப்பி கொடுக்கலின்னா அவங்க இருக்கிறாங்கன்னா 7-8 லட்சத்துக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, சும்மா இருக்கல. சிறுக அந்த என்ன இந்த சாயப்பட்டறை இருக்குல்ல, அதில் தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் வேலை செஞ்சு சின்னதாக சேர்த்தி வச்சுருக்குறாங்க. சரி சரி. சேர்த்தி வச்சு இப்போ கடைசியில் எப்படின்னு பாருங்கள். வயசு என்ன இருக்கு? 80 வயசுக்கு பக்கம் தான் எனக்கு. 80 வயசு ஆகிப்போச்சா? ஐயோ ஐயோ. அந்த அம்மாவுக்கு 75 வயசு இருக்குது. 2 பேர்னாலையும் நடக்க முடியாது. சம்மந்தியம்மா என்ன பண்ணுறதாம்மா, பாத்ரூம் போய் பூட்டி வச்சிடுறது. அப்புறம் அது போக தண்ணி 2 குடம் தண்ணி எடுத்தா அந்த குடத்துலையே பிடிச்சி இடுப்பு உடச்சி வச்சிருச்சு. அதனால எத்தனை நாளைக்கு அக்கப்போர் பண்ணுறது, அது வார்த்தையாக பேசிகிட்டு இருக்கிறதாமா. சரி. ரோசம் இருக்கிறவங்க இருப்பாங்களா, எத்தனை நாள் பார்ப்பாங்க, முடியல. பணத்தையும் கொடுத்துட்டு அந்த வீட்டில் இருக்க முடியாமல் பையனும் என்னங்கிறா, போங்க வெளியே அப்படின்ட்டானா, போய் சேருங்க வெளியே அப்படின்ட்டானா. சரி. பணமாங்காட்டியும் பரவாயில்ல, இவங்க எல்லாருமே வாங்கிட்டு போய் சேருன்னு சொன்னேன். எப்படி? அப்புறம் தான் பள்ளி போய் முருகன்கிட்ட போயிருக்காங்க. முருகன்கிட்ட போய் பிச்சை எடுக்கலான்னு போனாங்க. முருகன்கிட்ட பிச்சை எடுக்கலாம். சரி சரி, கரெக்ட். அங்கேனாலும் போய் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், போகிறதுன்ட்டு எங்கேயோ படுத்துக்கலான்னு போயிருக்கிறாங்க. சரி. அப்புறம் தான் அப்புறம் பிள்ளைகளை கட்டி கொடுத்த பக்கம் பிள்ளை 2 பிள்ளை இருக்குது அவருக்கு. அப்புறம் அந்த பிள்ளை சரி என்ன பண்ணுறதுன்னு அப்பா அம்மா கிட்ட கேட்க முடியும், ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஸ்டேஷனில் போய் எங்களுக்கு இதுக்கு பையன் கிட்ட பணத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிப்போர்ட் பண்ணி பணத்தை வாங்கி கொடுங்க, எங்களுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணுங்க, நாங்கள் தங்கறதுக்கு. இல்லைன்னா கொண்டு போய் முதியோர் இல்லத்தையார சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி. முதியோர்லத்தையே எங்களுக்கு சேர்த்து விடுங்க, எங்களுக்கு வேறு போர் திங்கிறதுக்கு வழி இல்லை, இருக்கிறதுக்கு இருப்பிடம் இல்லை. என்ன பண்ணுவாங்க வயசானவங்க காலத்தில்? ஏதாச்சும் பண்ண முடியுமா? அந்த வீட்டில் இருந்துட்டு அத்தனை அலும்பு பண்ணாங்களாம். இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க சித்திரவதை. வயசாயிடுச்சுல்ல, சரி கொஞ்ச நாள் இருக்கிறையோ நம்மளும் இருந்துட்டு போட்டு அப்படின்னு நியூஸ்லாம் வருது. இப்போ இப்படியெல்லாம் வருது. அப்புறம் அடிச்சே போட்டானா பையன். அடிச்சு போட்டானா? அடிச்சே போட்டானா. 80 வயசு கிழவனியா? ஆமாம். அவன் மனுஷனா வேறையா? அதான் பாருங்களேன். என்னது அப்படின்ட்டு 80 வயசுக்காரன் போய் அடிக்கலாமா? அது வீட்டோட மாப்பிள்ளையே கொடுத்துட்டாங்க, அங்கே போய் செட்டில் ஆகியாச்சு. அவங்க சொல்கிறபடி கேட்டுட்டு ஆடிட்டு கிடக்குறேன். பணத்தையும் வாங்கிட்டாங்க. பணத்தையும் வாங்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, பணத்தையும் வாங்கியாச்சு. கல்யாணம் பண்ணி கொடுத்து வளர்த்தி இப்படி ஆகி இருக்குது. வயசான காலத்தில் கஷ்டம்தானோ? ரொம்ப கஷ்டம். என்னென்னமோ கஷ்டத்தை பார்க்குற நியூஸில் இதுவும் ஒரு கஷ்டம்தான். நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிறோம், அது சந்தோஷமாக நினச்சிக்கோ. இல்லை, யார் வயசானையும் கொடுத்து போட்டு அப்புறம் ஏமாறக்கூடாது பசங்கட்டோம், அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். சரி சரி, அது சரிங்களா?